கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், அங்கு மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, அதாவது வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது போலவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நேற்று இரவிலிருந்து துவங்கிய மழையானது தற்போது வரையிலும் பெய்து கொண்டேதான் இருக்கிறது. பரவலாக மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான கீரிப்பாறை, தடிக்காரங்கோணம், அதே போன்று பேச்சிப்பாறை உட்பட பல்வேறு மலையோர பகுதிகளையும், அதே போன்று கன்னியாகுமரி, நாகர்கோவில், கொட்டாரம் உட்பட மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. தற்போது வரை மழை பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடுவதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. கன்னியாகுமரியை பொறுத்த மட்டில் இந்த தற்போது சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் வருகையானது அதிகமாக காணப்படக்கூடிய காலம். தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பெரும்பாலும் இங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகமாக காணப்படும். ஆனால் மழை காரணமாக தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை என்பதும் வெகுவாக குறைந்திருக்கிறது. கன்னியாகுமரி உட்பட பல்வேறு பகுதிகளும் மழை காரணமாக வெறிச்சோடிதான் காணப்படுகிறது. சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதே போன்று தாழ்வான நிலப்பகுதிகளிலும் மழைநீரானது தேங்கி வருவதால் விவசாய நிலங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது. தற்போது வரையிலும் இன்று பரவலாக 39.9 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருப்பதாக அறியப்படுகிறது. அபிநயா, கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.